வெல்கம் டு யாழ்னிலா ஐஏஎஸ் அகாடமி. ஓகே, ஏப்ரல் 5 and 6 ஓட கரண்ட் அஃபேர்ஸை இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ரீசெண்டா ஒரு பிரதமரோட உரை, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. பட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. ஸோ இதை பத்தி முழுமையான தகவலை ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜன்தன் யோஜனா பத்தி பேசியிருக்காரு, பிஎம் முத்ரா, லட்சாதிபதி திதி. ஓகே, இது எல்லாமே வெறும் இன்ட்ரோ மட்டும் இல்லாம வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸா பார்க்க போறோம். ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இஸ்ரோவோட மிஷன் மித்ரா திட்டம். ஓகே, இஸ்ரோவோட மிஷன் மித்ரா திட்டம் இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். பட் இன்னொரு அடிஷனலா ஒரு திட்டத்தையும் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பிஎம் மித்ரா அப்படிங்கிற திட்டம். ஓகே, சோ கண்டிப்பா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ரெண்டுமே மித்ரா அப்படிங்கிற நேம் சிமிலரா இருக்கிறதுனால கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ரெண்டையும் டீடைல்டா என்ன அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். ஓகேவா? சோ பிஎம் மித்ரா அப்படிங்கிறது வந்து பிரதான் மந்திரி மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா. மிஷன் மித்ரா அப்படிங்கிறது விண்வெளி சம்பந்தமானது, இஸ்ரோவோட திட்டம். ஓகே, இதை டீடைல்டா உள்ள நம்ம பார்ப்போம். அடுத்தது ஆர்டமிஸ் 2 and 3. ஓகே, இதுல ஆர்டமிஸ் 1ஐயும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிறது இப்ப கரண்ட்ல வந்த கரண்ட் அஃபேர். ஓகே, என்ன அப்படின்னு சொன்னா, 4 பேரை நாசா வந்து 4 பேரை வந்து நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க. நிலாவுக்குனா எக்ஸாக்டா நிலால தரையிறக்கல, நிலாவை சுத்தி வருவாங்க, பட் தரையிறங்க மாட்டாங்க. ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கோங்க. சோ நிலாவுக்கு ரொம்ப அருகில போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இதோட டோட்டல் டியூரேஷனே இங்க இருந்து கிளம்பி மேல போயிட்டு ரிட்டர்ன் வர்றதே வந்து 10 நாள் தான் பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேவா? சோ 4 பேரு நிலாவை சுத்திட்டு வந்துரும். ஓகேவா? சோ அந்த விண்கலம் வந்து நிலாவை சுத்திட்டு திரும்ப அவங்க வந்து ரிட்டர்ன் பூமிக்கு வந்துருவாங்க. நிலால தரையிறங்க மாட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டமிஸ் 3 அப்படிங்கிறது ஃபியூச்சர். சோ நிலால மனிதர்களை தரையிறக்கிறது மறுபடியும் பண்ண போறாங்க இஸ்ரோ. ஓகேவா? சாரி, நாட் இஸ்ரோ, நாசா. ஓகேவா? சோ அடுத்தது என்ன அப்படின்னா, உலகின் 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக ஏர்டெல். ஓகே, பாரதி ஏர்டெல் வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமா. அடுத்தது மூடிஸ் ஆய்வு கணிப்பு அப்படின்னு. மூடிஸ் ஆய்வு அப்படிங்கிறது, மூடிஸ்ங்கிறது ஒரு நிறுவனம். வழக்கமா வந்து பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு நாட்டுக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. இவங்க இப்ப இருக்கிற போர் சூழலுக்கு அப்புறம் அதை அசஸ் பண்ணிட்டு ஒரு நம்பர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்பர்ஸ் மீன்ஸ் இந்த லெவல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது. சோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க, இந்த லெவல்ல இந்தியாவோட வளர்ச்சி இருக்குங்கிறது. பட் இப்ப நடக்கிற போர் இந்த மாதிரி சூழலை வச்சு அது குறைச்சி சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி. வழக்கமா இந்தியா வந்து எண்ணெய்ங்கிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல, பட் இப்ப அங்க இருக்கிற சூழ்நிலைகள் வேற. ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க, யூஎஸ்ல இருந்து வாங்கியிருக்கிறாங்க. பட் இன்னுமே இதை வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியன், எந்த ரீஜன்லயும் நம்ம ஒரு ரீஜனோட அடைஞ்சிடக்கூடாது. இன்னொன்னு, எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து இதுக்கான வழி இருக்கணும் அப்படிங்கிறத இந்தியா வந்து இப்போ உணர்ந்துட்டு சோ ஆப்பிரிக்கால அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்க அங்கோலா. ஓகேவா? அங்க பாக்குறீங்க, அங்கோலாங்கிற ஒரு கண்ட்ரில இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சோ நேம் நோட் பண்ணிக்கோங்க, அங்கோலா. அதுக்கப்புறம் இந்தியாவில் 3 வழித்தடத்துல அதிவேக புல்லட் ரயில், அதுக்கான திட்டங்கள், அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுல நம்ம இனிஷியலா சொன்ன அந்த பிரதமரோட உரையில வர ஒரு 4 நியூஸஸ், அதுக்கப்புறம் மித்ரா 2 மித்ரா, இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெவியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 2 வீடியோவா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 3 டாபிக்கையும் இந்த வீடியோல பாக்குறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோல, அடுத்த 2வது வீடியோல பாக்குறோம். ஓகேவா? சோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்னங்கிறத பாத்துறோம், பிரதமரோட உரை பத்தி. சோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது அந்த மக்களவை இடங்கள். நம்ம வந்து மகளிர் உமன் ரிசர்வேஷன் ஸ்கீம், அதுதான் மேஜரா பேசியிருக்கு. ஃபர்ஸ்ட் அதான் பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி மக்களவையில இப்போ எவ்வளவு அப்படின்னா 543. ஓகே, இது எந்த சென்சஸ் பேஸ் பண்ணி? 1971. ஓகேவா? 1971 அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி, 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. 543 அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இது இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. 1971 சென்சஸ். அதுக்கப்புறம் இப்போதான் இது மாற போகுது. 816 மாறும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 816. ஓகே, சோ 816 கிட்டத்தட்ட. இதுல 273 இடங்கள். இதோட நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ மகளிருக்கு இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்தை அதிகரிச்சு அதுல 33% வந்து கொடுக்க போறாங்க. வெறும் பெண்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு. சோ தமிழ்நாட்டுல 39 இருக்கிறது 59 உயர வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் இந்த மந்த்ல நம்மளுக்கு இப்போ அடுத்தது 16ஆம் தேதி வந்து மறுபடியும் நாடாளுமன்றம் கூட போகுது இந்த ஒரு மசோதாக்காகவே மெயினா. அதனால என்ன ஏது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அது போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இதுவரை இருக்கு, அமெண்ட்மெண்ட் 106 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அமெண்ட்மெண்ட் 106 2023 நாரி சக்தி வந்தன் அதிநியம். இதுதான் விமன் ரிசர்வேஷன் ஆக்ட்.
ஓகேவா? சோ மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் 106வது சட்ட திருத்தம் 2021 நாரி சக்தி வந்தன அதிநியம். ஓகே, சோ இப்போ நம்ம சொன்னோம் 543 அப்படிங்கறது வந்து மக்களவையில இருக்கிற இடம் இப்போதைக்கு. அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணிங்கிறது 1971 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ அது எந்த சட்ட திருத்தம் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அமெண்ட்மெண்ட் 42 1976. ஓகே, 1976. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த ஆக்சுவலா என்ன அப்படிங்கிறது, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமும் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அந்த மக்களவை அது கூட சட்டப்பேரவைக்கு இருக்கிற இடங்களை வந்து மறுவரையறை பண்றது. ஓகே, இதுதான் டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் இதை அமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பு படி சொல்லி இருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான். ஆனா நம்ம 42வது சட்ட திருத்தத்தில் சொல்லியாச்சு 1971 ஃப்ரீஸ் பண்ணிடணும். எதுவரையும் ஃப்ரீஸ் பண்ணணும்னா 2026 வரையும் இந்த எண்ணிக்கையை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத 84வது சட்ட திருத்தத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால அந்த 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எல்லைகளை மட்டும் மாத்தினாங்க. டோட்டல் நம்பர்ஸ் 543 அப்படிங்கறதுல எந்த சேஞ்சஸும் வரல. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் 87 2003 வந்தது. அகெயின் பாருங்க 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இதுல எல்லைகளை தான், டோட்டல் நம்பர்ஸ் மாறல, எல்லைகளை மறுவரையறை பண்ணாங்க. அது கூட சேர்த்து கணக்கெடுப்பின் அடிப்படையில் SC STக்கான இடஒதுக்கீடை சரி செய்தது. ஓகே, இது ஒரு அடிஷனல் பாயிண்ட். ஸோ 82 84 42 இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் நம்பர்ஸ் 106. இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. 87 என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது அரசியலமைப்பின் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க 81 82 170 330 பிரிவுகளில் 991 2001 மாற்றியது. அதாவது 2001 சென்சஸ் படி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. 87க்கும் 89க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். 84 வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 84வது சட்ட திருத்தம் வந்து 1991வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில வந்து எல்லைகளை மட்டும், ஓகேவா? சோ அது வந்து எல்லைகளை மட்டும்தான். பட் 87 வந்து 2001 அதோட கணக்கெடுப்பு படி SC STக்கான விஷயங்களையும் SC STக்கான ரிசர்வேஷனையும் மேம்படுத்தி கொடுத்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பட் ஸ்டில் இது வந்து அந்த நம்பர்ஸ் வந்து மாறவே இல்லை. 1971 அடிப்படையில தான் இருந்துச்சு. இந்த எண்ணிக்கை எப்போ வர மாறாம இருக்கணும் அப்படின்னா 2026, which means இந்த இயர். ஓகே, ஸோ ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க. 81 ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களவையோட அமைப்பு. ஸோ இதுலயும் கை வைக்க போறாங்க. மக்களோட அமைப்பு என்ன இருக்கணும், எவ்வளவு சீட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது 543 இருந்து 816 மாறப்போகுது அப்படிங்கிறது. நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ தொகுதியை மறுவரையறை பண்றதுக்காக விதி 82 ஆர்டிகல் 82 மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை சட்டத்தை இயற்ற வேண்டும். ஓகே, அதே மாதிரி ஆர்டிகல் 170 மாநில சட்டமன்றங்களின் இடங்கள் மறுசீரமைப்பு. ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் 81 82 170. அதுக்கப்புறம் 330 332. ஓகே, இதெல்லாம் புது விதி இப்போ சேர்த்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 330 நாடாளுமன்றத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு, நோட் பண்ணிக்கோங்க. 332 வந்து சட்டமன்றத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க கூட சேர்த்து 334A அப்படிங்கிறது வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு ஃபோர்ஸ்ல இருக்கும். அதாவது 15 வருஷத்துக்கு நடைமுறையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது 334A. ஓகே, ஸோ அடுத்தது மறுவரையறை ஆணையம், டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வந்தாலே அது கூட சேர்த்து நம்ம இதையும் படிச்சாகணும். இதுல போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்த புதிய இடங்கள் வந்து ஒதுக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. ஏன்னா 2021 கணக்கெடுப்பு ஆக்சுவலா அது தாமதம் ஆயிருச்சு. ரீசன் ஏற்கனவே வந்து இந்த 2023 இந்த அமெண்ட்மெண்ட் 106 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் 106 என்ன நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உமன் ரிசர்வேஷனுக்காக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தான் 106. அது கொண்டு வரப்போ 2020 இப்போ நம்ம சென்சஸ் வந்து 2026 நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா. ஆக்சுவலா அதோட 2 பார்ட்டா நடத்துறாங்க. 2026 வீடுகள் கணக்கெடுப்பு அந்த மாதிரி திங்ஸ். அடுத்த 2027 பிப்ரவரிக்கு மேலதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் மாத்த போறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 2023 அந்த அமெண்ட்மெண்ட்ல. பட் சடனா இப்போ வந்த முடிவு 2011 டேட்டா வச்சு, ஏன்னா 2027 டேட்டா வர லேட் ஆகும்.
ஸோ அதனால 2029 பொது தேர்தலில் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னா அந்த டேட்டா லேட் ஆனதை வச்சு நம்ம பண்றது ரொம்ப சாத்தியம் இல்லாதது. அதனால இப்பவே பண்ணிடுவோம் 2011 டேட்டா வச்சு அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மேக்சிமம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல் பேஸ் ஃபார் எதுக்காக அப்படின்னா இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பில். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்ட்ல. அதுக்கப்புறம் முக்கிய திட்டங்கள் சொன்னல, ஜன்தன் கணக்கு, அப்புறம் முத்ரா யோஜனா, லட்சாதிபதி திதி, இந்த மூணுமே வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது குறைந்தபட்ச இருப்பு தேவை கிடையாது வங்கி கணக்குல அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும், வங்கி சேவை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒண்ணு. இந்த கணக்கு வச்சிருக்க எல்லாருக்குமே வந்து ரூபே கிரெடிட் கார்டு வந்து இலவசமா கொடுத்தாங்க. விபத்து காப்பீடு 2 லட்சம் வர. ஓகே, ஸோ ஓவர் டிராஃப்ட் கடன் வசதியும் கொடுத்திருந்தாங்க 10,000 வர அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, ஓகே, சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு வங்கி பிணையின்றி கடன் வழங்கும் திட்டம். ஸோ அந்த கடனை 3 வகையில வழங்கி இருக்கிறாங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்க. சிசு, கிஷோர், தருண் 50,000 வரையிலான கடன் ஒண்ணு. அதுக்கப்புறம் 50,000 இருந்து 5 லட்சம் வரையிலான கடன், அதுக்கு நேம் கிஷோர். ஓகே, 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வர தருண் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 3 நேம் சாரி இந்த 3 டேர்மையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. முத்ரா யோஜனா அப்படின்னு வந்துச்சுனாலே இதுல இருந்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கான கடன் வரையறை என்ன வரம்புல கொடுக்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 3வது வந்து லட்சாதிபதி திதி, பெண்கள் சம்பந்தப்பட்டு வர்றதுல முக்கியமான ஒரு திட்டம். ஓகேவா? சோ பெண்கள் சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற பெண்கள், SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப், கரெக்ட்? ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கிற பெண்களை வந்து வருஷத்துக்கு 1 லட்சமாவது அவங்கள ஏர்ன் பண்ண வைக்கணும், அந்த 1 லட்சம் ஈட்ட வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து இந்த திட்டம் தொடங்குறப்ப 2 கோடியா இருந்துச்சு இந்த இலக்கு. ஓகேவா? ஸோ 2 கோடி பெண்களை வந்து நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம், 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு அவங்கள ஏர்ன் பண்ண வச்சிருவோம் அப்படிங்கறத நோக்கிதான் இந்த திட்டம் வந்து தொடங்கிச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து 3 கோடி அப்படின்னு மாத்திருக்காங்க. மாத்திட்டு 2025 டார்கெட்டா வச்சிருந்துச்சு. பட் மிகப்பெரிய விஷயம், 2025க்கு முன்னாடியே அதை வந்து அச்சீவ் பண்ணதுனால இப்போ நியூ டார்கெட் 2029-30 நிதியாண்டுக்குள்ள 6 கோடி பெண்களை இலக்கா வச்சு இந்த 1 லட்சம் ஏர்ன் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. லட்சாதிபதி திதி அப்படிங்கிறது ஸ்கீம் நேம் வந்து மேல மென்ஷன் பண்ணியிருப்பேன். லட்சாதிபதி திதி என்னென்ன பயிற்சிகள் இதுல கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு தையல் பயிற்சி, நெசவு, ட்ரோன் இயக்குதல். ட்ரோன் எங்க அப்படின்னா விவசாயம் பண்ற பெண்களுக்கு வந்து ட்ரோன் மூலமா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, LED பல்பு தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சுய உதவி குழுக்கள் மூலம் தொழில்களை தொடங்க தேவையான நிதி, நிஜமாவே நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இதுதான் கம்ப்ளீட்டா அந்த பிரதமர் உரையில வந்த விமன் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, முத்ரா யோஜனா, அதுக்கப்புறம் கடைசியா லட்சாதிபதி திதி அப்படிங்கிற ஒண்ணு. ஓகே, சோ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இஸ்ரோவோட மிஷன் மித்ரா, அதுக்கப்புறம் PM மித்ரா அப்படிங்கிற ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம். மிஷன் மித்ரா ஒய், எதுக்காக இதை செயல்படுத்துற அமைப்பு என்ன அப்படின்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ரைட், நோக்கம் என்ன, எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா, ககன்யான் அப்படிங்கிற திட்டத்தை கேள்விப்பட்டிருப்போம். ரைட், சோ அது வந்து ககன்யான் வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டத்திற்கு இந்த ஆய்வின் தரவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுதான் மெயினான நோக்கம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் திட்டம். அந்த திட்டத்துக்கு தேவையான தரவுகளை எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிஷன். ஏன் பண்ணணும் அப்படின்னா, விண்வெளி வீரர்களோட உடல் மற்றும் மன வலிமை, பிசிக்கல் அண்ட் மென்டல் என்டூரன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக, அதை சோதிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஏன்னா இது விண்வெளி போன்ற கடுமையான சூழல்ல வந்து நம்மளால சோதிக்க முடியாது. அதனால ப்ரையாராவே நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி எந்த லெவல்ல இருக்கு அவங்களோட உடல் வலிமை, மன வலிமை அப்படின்னு பாக்குறதுக்காக. பட் பூமியில பண்றது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, ஏன் லடாக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்துருக்கிறேன், பாத்துக்கோங்க. லடாக்ல மிக குறைந்த வெப்பநிலை, தனிமைப்படுத்தப்பட்ட சூழல் மற்றும் குறைந்த ஆக்சிஜன் அளவு. ஓகே, இது எல்லாமே விண்வெளி சூழலை ஒத்தி இருக்கும். அங்க இருக்கிற கண்டிஷன் சிமிலரா இருக்கும். இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, ஆக்சிஜன் தட்டுப்பாட்டினால மூளை, இதயம், நுரையீரல் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய சூழல். மனித உடல் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறது, ஏன்னா சிமிலர் கண்டிஷன் விண்வெளியில என்ன இருக்க போதோ ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸாக்டா கொண்டு வரலனாலும் ஓரளவுக்கு மேக்சிமம் இதுல சேரும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சூழல்ல எப்படி ரியாக்ட் பண்றாங்க,
அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அவங்களோட உடல் வலிமை மன வலிமை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் மிஷன் மித்ரா, இஸ்ரோவோடது. இது செயல்படுத்தும் அமைப்பு. ஓகே, ஸோ இது லடாக் தலைநகர் லேல, அதுக்கப்புறம் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 மீட்டர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல்ல இது நடக்குது, இந்த ஒரு மிஷன். ஓகே, ஸோ இது ககன்யான் திட்டத்துக்கான தரவுகளை நம்ம எடுக்கிறதுக்கானது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டியது வியோமித்ரா. ஓகே, ஸோ என்னது வியோமித்ரா அப்படிங்கிறது இங்க போட்டிருக்க பாருங்க. வியோமித்ரா அப்படிங்கிற ரோபோ, இது பெண் உருவம் கொண்ட ரோபோ, ஹியூமனாய்டு ரோபோட் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முன்பு ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ உருவாக்கியுள்ள பெண் உருவம் கொண்ட ரோபோ. ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா கேட்கறதுக்கான சான்சஸ்ல உள்ளது. நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வியோமித்ரா, வியோமித்ரா. ஓகே, ஸோ பெயரோட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வியோமா அப்படின்னா விண்வெளி, மித்ரா அப்படின்னா நண்பன், விண்வெளி நண்பன் அப்படிங்கிற சமஸ்கிருத சொற்களோட இணைப்பு. இது என்ன எதுக்காக அப்படின்னு சொன்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முன்பே சோதனை முயற்சியாக இந்த ரோபோ அனுப்பப்படும். இது விண்கலத்தின் உள்ளே இருக்கும் சூழலை கண்காணித்தல், சுவிட்சுகளை இயக்குதல் மற்றும் விண்வெளி வீரருக்கு துணையாக செயல்படுதல் போன்ற பணிகளை செய்யும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ அடுத்தது இஸ்ரோட கரண்ட் தலைவர் என்ன அப்படின்னா சோமநாத் அப்படிங்கிறது. ககன்யான் நமக்கு தெரியும், லே பார்த்துட்டோம். ஓகேவா, சோ இன்னொன்னு அடுத்தது PM மித்ரா, பிரதான் மந்திரி மெகா மண்டல ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா. நல்லா பார்த்துக்கோங்க, அது மிஷன் மித்ரா இஸ்ரோவோடது, இது PM மித்ரா. ஓகே, இது ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது. ஸோ பிரதான் மந்திரி மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா, அதோட இது முழு வடிவம், அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல். பண்ணையில் இருந்து வெளிநாடு, ஃபார்ம் டு ஃபாரின். ஓகே, ஃபார்ம் டு ஃபாரின் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. F to F, 5F சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பண்ணையிலிருந்து வெளிநாடு, இது 5F. ஃபார்ம் டு ஃபைபர் டு ஃபேக்டரி டு ஃபேஷன் டு ஃபாரின் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதான் 5F. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் பத்தி வந்துச்சுன்னா இதையும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில் நம்ம உள்ள போக தேவையில்ல. ஆனா அந்த நேம் தெரிஞ்சுக்கோங்க. 5F என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோ. ஃபார்ம், ஃபைபர், ஃபேக்டரி, ஃபேஷன், ஃபாரின். ஓகே, பண்ணையிலிருந்து வெளிநாடு போறது வரையும் ஒரே இடத்துல அங்க பண்ண போறோம். அதுதான் மெகா பூங்கா. ஓகே, இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தமா அத்தனையும் உள்ள இருக்கும். ஸோ இதனால லாஜிஸ்டிக்ஸுக்கான செலவு குறையும், போக்குவரத்து செலவு குறையும். அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப, இதோட வெளிப்பாடு நம்ம கிடைக்கிற அவுட்புட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிதான் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க PM மித்ரா. ஓகேவா, ஸோ ஜவுளி தொழில் அனைத்து நிலைகளையும் ஒரே இடத்தில் கொண்டு வருவது, இதான் அந்த கட்டமைப்பு, ஒருங்கிணைந்த கட்டமைப்பு, பிளக் அண்ட் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்பு, நெசவு, சாயம் பூசுதல், ஆடை தயாரித்தல் எல்லாமே ஒரே இடம். இதன் மூலம் போக்குவரத்து செலவை குறைத்து உற்பத்தி திறன், சொன்ன ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கறத அதிகரிக்கணுங்க. ஆக்சுவலா இதுக்கு இந்தியா ஃபுல்லா 7 இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் விருதுநகர், ஓகே, தெலுங்கானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் லாஸ்டா மகாராஷ்டிரா இருக்கும். மகாராஷ்டிரால அமராவதி. இதை நம்ம ஆந்திர பிரதேசோட தலைநகர் புதுசா சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அதோட கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. இது ஒரு அமராவதி, அம்ராவதிம்பாங்க இங்கிலீஷ்ல சொன்னா அம்ராவதி, AMRAVATI. அது அமராவதி, இது ஆந்திராவோட தலைநகர். AMARAVA. ஸோ ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க, நேமை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, ஸோ புதிய பூங்காக்களை உருவாக்க மத்திய அரசு ஒவ்வொரு பூங்காக்கும் 500 கோடி வரை நிதி வழங்குகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட நேரடியா 7 லட்சம் பேருக்கும் மறைமுகமா 14 லட்சம் பேருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வியட்நாம், வங்கதேசம் இந்த மாதிரி நாட்டுக்கு இணையா நம்மளும் ஜவுளித்துறையில வேற லெவல்ல வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஒரு ஸ்கீம். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான். இந்த 2 நியூஸ் தான் இப்போதைக்கு, 2-3 நியூஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கிறோம். இது April 5 and 6 வந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு பேலன்ஸ் ஒரு 3 to 4 டாபிக்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கே கிட்டத்தட்ட 20 minutes ஆயிடுச்சு. ஸோ அதனால ஏன்னா நிறைய திங்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி அந்த பேப்பர், நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கோ அதை மட்டும் கிடையாது, பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பேசியிருக்கோம். ஸோ அதனால பேலன்ஸ் இருக்க 4 டாபிக்கையும் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.